கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை பொழுதிலே பரலோக தேவனை ஆராதிக்கும்படியாக வீடுகளிலே கூடியிருக்கிற தேவ பிள்ளைகளாகி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு காத்துக் கொள்வாராக. இந்த நாளிலே தேவனுடைய செய்தியாக எரேமியா தீர்க்கதரிசனம் 32ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் முடிய நாம் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். சற்று நாம் கவனிப்போம். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தை ஒரே வழியில் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடு என் முழு ஆத்மாவோடு அவர்கள் இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கியெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிறுவரின் தேவ ஜனங்கள் கர்த்தருடைய நியாயத்தின் நேர்மைகளில் கீழ்ப்படியாமல் அவர்கள் வாழ்ந்ததினாலே ஆமென் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவர்கள் எதிரியுடைய கைகளிலே அடிமைப்பட்டு சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் கர்த்தர் அவ்வளவு பெரிய தீங்கு அவர்கள் வரப்பண்ணும்படியான நிலைமை அவர்களுக்கு வந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு பெரிய தீங்கு வந்தது. அவர்கள் தீமையில் அகப்பட்டுக் கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், அது போலவே அவர்களுக்கு எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு நன்மை வரப்பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். கர்த்தர் கொடுக்கிற நன்மை என்ன என்று சொல்லி நாம் இங்கே பார்ப்போம் என்று சொன்னால் அதே அதிகாரத்தில் 44வது வசனம் கடைசி பகுதியில் சொல்லுகிறது, அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். ஆமென். சிறையிலிருந்து அதை விடுவித்து அவர்கள் தேசத்துக்கு கொண்டு வந்து நாட்டுவேன் என்று சொல்லி இங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பெரிய தீங்கிலே தேவ ஜனங்கள் அகப்பட்டுக் கொண்டார்கள். இன்றைய உலகத்தை நாம் பார்ப்போம் என்றால் உலகம் பெரிய தீங்கில் அகப்பட்டிருக்கிறது. விடுதலை இல்லாமல் ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை இங்கே வைத்திருக்கிறார். சிறையிருப்பு திருப்புவேன் என்று சொல்லுகிறார். சிறையிலிருந்து விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆமென் உலகமே சிறையில் இருக்கிறது போல இன்றைய நிலைமை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் நீங்களும் கூட பல விதத்திலையும் சிறையில் இருக்கலாம். உங்கள் மனதில வேதனை, குடும்பத்துல வேதனை, சரீரத்துல வேதனை, வியாதிகள், பல போராட்டங்களில பல விதமான சிக்கல் சிறையில நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை குற்ற செயல்களில் ஈடுபட்டு நீங்கள் சிறையில கூட அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், வார்த்தையை நம்புங்கள். பெரிய விடுதலையை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாக இருங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் யோபு என்ற தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் ஆமென் யோபு ஆமென் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். ஆமென் கர்த்தர் சிநேகிதரை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கும் 2 அத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். ஆமென் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு கூட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்காளைத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொருவரும் தங்கள் காசையும் அவரவர் ஒவ்வொருவரும் கொண்டு ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், யோபு சிறைப்பட்டு போனான். உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த யோபு. ஆனால் அவனுடைய ஆஸ்தி எல்லாம் அழிந்து போனது. அவன் சிறைப்பட்டு போய் இருந்தான். ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை, கலங்கவில்லை. அவன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் சிறையில் இருப்பது போல வீட்டில் இருக்கலாம்.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. அவன் கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்துல இந்த நேரத்தை கழியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். உடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த வேதம் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. இது அனுதினமாக ஒவ்வொரு பகுதியாக வாசியுங்கள். நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபம் ஏறெடுங்கள். குடும்பமாய் ஜெபியுங்கள், தனிப்பட்ட முறையில ஜெபியுங்கள், வாலிபர்கள் ஜெபியுங்கள், சிறு பிள்ளைகள் ஜெபியுங்கள். அருமையான ஜெபிக்க நல்ல தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நண்பர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்கள் பெயரை சொல்லி ஆமென், அவர்களோடு கூட நீங்கள் அவர்களோடு கூட பழகிறீர்கள். உங்கள் நண்பராக இருக்கிறபடினாலே அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவரை ரட்சிப்பார். ஆமென், அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென், கர்த்தரிடத்துல ஜெபித்தால் ஜெபத்தை கேட்கிற நம்முடைய தேவன் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து மனிதராய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகத்திலே அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆமென், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த அந்த நாட்களிலே ஆமென் தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் பலத்த சத்தத்தோடும் அவன் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்யுங்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், வேண்டுதலை கேட்பார். உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். எனவே யோபுக்கு பெரிய விடுதலை. காரணம், அவன் கர்த்தரிடத்துல தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை. நீங்கள் ஜெபியுங்கள், தேசத்துக்கு விடுதலை. கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிற அந்த எரேமியா தீர்க்க தரிசனத்திலே ஆமென், தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதை பாருங்கள். அவர்கள் முன்னிருந்து போவதற்குபடி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 33ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்னும் அலிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திரங்களை கொண்டு வருவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படிக்கு தேசத்தின் சிறையிருப்பை திருப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஆராதிக்க முடியாத நிலைமையில நாம் இருக்கிறோம். முன்னிருந்து போல நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒன்று கூட முடியாத ஒரு சிறையில் இருப்பது போல நாம் வீட்டில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேசத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். எப்பொழுது? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமுகமாய் ஜெபிக்கிற பொழுது, பாரத்தோடு ஜெபிக்கிற பொழுது, தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது, குடும்பத்துக்காக ஜெபிக்கிற பொழுது சிறையிருப்பை திருப்புகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. முன் இருந்தது போல இருப்ப கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது என்று உற்சாகமாய் அந்த கர்த்தரை ஆராதிக்க முடியும், தொழுது கொள்ள முடியும், அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி அவரை மகிமைப்படுத்த முடியும். ஜெபிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோபு ஜெபித்தார், கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். இங்கே 33ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அது ஜெபமாய் இருக்கிறது. அவர் சிறையிருப்பை திருப்புகிறது போது எப்படிப்பட்டதான அவர் சிறையிருப்பை திருப்புகிறார். சங்கீதம் 126ஆம் அதிகாரத்துல 1லிருந்து அவன் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் நம்முடைய ஜனத்துடைய அவன் தேசத்தின் சிறையிருப்பை திருப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த கழிப்பினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று புறஜாதிகளுக்கு சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதை மட்டும் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள். வேண்டுதலை கேட்டு கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று
ஜனங்கள் சொல்லும்படியான பெரிய காரியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் செய்வார். ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபியுங்கள், ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அந்த இறைமை தீர்க்க தரிசனத்துல மற்றும் ஒரு சில வசனங்களை நீங்கள் 33ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது தெளிவாக ஆமென் வார்த்தையை பார்க்கிறோம். ஆமென். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தின் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பரிபூர்ண சமாதானம், அவருடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தருடைய சத்தியம் நமக்கு வெளிப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற பிள்ளைகளா! எதை குறித்து சோர்ந்து போகாமல் கலங்காமல் கர்த்தருடைய பிள்ளைகளை சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சத்தியத்தின் மூலம் நடத்துகிறார் என்பதை குறித்து சந்தோஷப்படுங்கள். சத்தியத்தின் தேவன் நம்ம கூட இருந்து நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர். அவனை குணமாக்குவேன் என்று கர்த்தர் அவனை குணமாக்குகிறவர். பரிபூர்ண சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவர். சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தை நாம் விட்டு விடாதபடிக்கு அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். சத்தியத்துக்கு சாட்சி கொடுப்போம். இந்த உலகத்தை பார்க்கிறோம். ஆமென். வல்லரசு நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிற நாடுகளை பார்க்கிறோம். ஆமென். சத்தியத்துக்கு சாட்சியா இல்லாத போனதினாலே ஏற்பட்ட மிகப்பெரிய விளைவை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம், சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிற உலகமாய் இருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினால் அடைக்க வைக்கிற உலகமாய் இந்த உலகம் இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல சத்தியத்தை அநியாயத்தினால அடைக்க வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினால் அடைக்க வைக்கக்கூடாது. அது தேவனுடைய கோபத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாம் பார்க்கிறோம், உலகத்தில் இத்தனை லட்சாதி லட்சங்கள் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே சத்தியத்தை நாம் விட்டுவிடாதபடி சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சத்தியத்தை அவர்கள், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே அவருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்ததினாலே, ஆமென், கர்த்தரை ஆராதனைக்குரியவர். ஆமென். சகலவற்றை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் அவரைதான் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவரைதான் நாம் ஆராதிக்க வேண்டும். சிருஷ்டிக்கப்பட்ட பொருளை அல்ல. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிநாடுகளிலே அநேக ஆலயங்களை, ஆமென், அவர்கள் விற்று போட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அநேக ஆலயங்கள் காலியாகி போனது என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அதனால தேவனுடைய கோபம் வெளிப்பட்டு இன்றைக்கு எவ்வளவு பெரிய தீங்கு, எவ்வளவு பெரிய ஆமென் ஆமென் சிறையிருப்புக்குள்ளாக ஜனங்கள் போயிருக்கிறார்கள். மனம் திரும்பும்படியான நேரம் இது. சத்தியத்துக்கு நேராக நாம் திரும்பி வர வேண்டும். சத்தியத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் அதன் மூலமாக சமாதானத்தையும், ஆமென், சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிற ஆமென் நன்மை என்ன, அவர்கள் மேல் வரப்போகிற நன்மை என்ன? சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவர். ஆமென். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு தேவை என்று அந்த எரேமியா ஆமென் புத்தகத்திலே தெளிவாக தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார் கர்த்தர். பாருங்கள், அவர்கள் நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடி எனக்கு பயப்படும் பயத்தை அவன் இருதயத்திலே வைத்து, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை ஆண்டவர் நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவரை விட்டு விலகுகிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை எபிரேயர் புத்தகத்துல அந்த ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் இருதயம் வழிவி போகிற இருதயம் என்று சொல்லி, ஆமென், அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிற
இருதயம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் 3ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயங்களில் ஒருவனுக்கு இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆமென் சொல்லுகிறார். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தை வஞ்சகனாக கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்றைய எனப்படும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்கு இராதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று சொல்லுகிறார். எனவே கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரை நாம் பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவென்று சொல்லுகிறது. ஆமே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் பயந்து வாழுகிறதுனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 26, 27 வசனங்களை வசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாய் புரியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆமே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம், மரண கண்ணிக்கு நாம் தப்பலாம் என்று சொல்லி ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மரண கண்ணிக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிறோம், மரண கண்ணி வந்திருக்கு. இந்த வாதையானது மரண கண்ணியா இருக்கிறது. அல்லேலூயா. இதுல இருந்து நாம் தப்பிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் பயப்படாமல் இருந்தோம் என்று சொன்னால் இதை காட்டில் இன்னும் மோசமான வாதைகள் வர வாய்ப்புகள் உண்டு. கடைசி நாட்களில் இவைகளாம் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாயிருக்கிறது. கொள்ளை நோய், பஞ்சம், வாதைகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தங்கள் இதெல்லாம் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாயிருக்கிறது. எனவே இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால்தான் இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. எனவே கர்த்தரை விட்டு விலகாதபடி கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வதாக இருப்போம் என்று சொன்னால், சற்பனியா 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தரை விட்டு விலகாதபடி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். செப்பனியா 1ஆம் அதிகாரத்திலே ஆமென் 6ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். கவனிங்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடி சங்காரம் பண்ணவே. கர்த்தரை விட்டு விலகுகிற ஜனங்களுக்கு உண்டான நியாயத்திருப்பது. 2ஆம் அதிகாரத்திலே 7ஆவது வசனத்தை பாருங்கள். அந்த தேசம் யூதா வம்சம் மீதியானவர்கள் வம்சமாகும். அவர்கள் அவ்விடத்திலிருந்து மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்தில் படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பார் என்று பார்க்கிறோம். இங்க பாருங்க, 3ஆவது வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கோபத்தின் நாட்களில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும், நமக்கு அடைக்க வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுகிறவர்களாக, கர்த்தருடைய நீதியை தேடுகிறவர்களாக, ஆமென், தாழ்மையை மனத்தாழ்மையை தேடுகிறவர்களாக இருப்போம் என்றால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளை எந்த சூழலிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே கூடாது, துக்கப்படவே கூடாது, கொஞ்சம் கூட நாம் கலங்கி போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 115:11 13 வரைக்கும் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவர். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே 25-26 வசனத்திலே பவுலும் சீலா என்ற தேவ மனிதர்கள் சிறையிலே அவர்கள் அவ்வளவு வேதனையான நேரத்துல கொஞ்சமும் தளர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் ஜெபம் பண்ணி
அந்த நடுராத்திரியிலே கர்த்தரை துதித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிறதினாலே, கர்த்தரை நோக்கி துதிக்கிறதினாலே, கர்த்தரை தேடுகிறதினாலே உங்களுக்கு சிறையிருக்கிறது விடுதலை. அதை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு விடுதலை. அந்த சிறை அதிர்ந்து விடுதலை. நடந்தது என்ன? 27ஆம் வசனத்துல சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று சொல்லி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். ஹல்லேலூயா. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை மாய்த்துக் கொள்ளும்படி, தன்னை கொன்று போடும்படி ஆமென் அவன் போகிறான். ஆனாலும் நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே. ஹல்லேலூயா. ஆமென். பவுல் அவனை ஆறுதல் படுத்துகிறார். வெளியே அழைத்துக் கொண்டு ஆண்டவன்மாரே அவர் சொல்லுகிறார், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், ஆச்சரியப்பட்டு கேட்கிறான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீங்களும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஹல்லேலூயா. அவன் மேலும் ராத்திரி நேரத்தில் தானே அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவர்களுடைய அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியிலேயே சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவனுடையவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. காரணம் பவுலும் சீலாவும் அந்த கொடுமையான கடினமான சிறைச்சாலையில் வேதனையான நேரத்துல ஜெபித்து தேவனை துதித்து கர்த்தரை தேடினதினாலே சிறைச்சாலையில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. ஹல்லேலூயா. சிறைச்சாலை காவல் காத்துக் கொண்டிருந்த அந்த மனிதன், அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், ஜெபியுங்கள். உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பங்கள், உங்களுடையவர்கள், உங்களுக்கு சொந்தக்காரர்கள், உடன் பிறந்தவர்களை ரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுக்கு சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற நன்மையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சகலவற்றிலும் எல்லா சிறையையும் திருப்பி நம்மை ஆசீர்வதித்து நமக்கு சமாதானத்தை, சௌக்கியத்தையும், அந்த சத்தியத்தை நம்ம நடத்த நம் தேவன் கொள்ளவராக இருக்கிறார். அவரே நோக்கி கூப்பிடுவோம். ஆமென். எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சகல நன்மை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற நன்மை ஒரு நாள் குறைந்து போகாது. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு நன்மைகளை அனுப்புவார். ஹல்லேலூயா. பரிபூர்ண நன்மை நமக்கு உண்டாகும். ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடவே படாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். நாம் கண்களை மூடி இந்த அருமையான வேலையில ஜெபித்து இந்த அருமையான பரிசுத்த ஆராதனையை நிறைவு செய்வோம். எல்லாரும் வீட்டில கூடியிருக்க தேவர்களை யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தேவனே, சர்வ வல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற நல்ல தெய்வம் நீர் ஆண்டவரே. இந்த நாளிலே குடும்பங்களாக கூடி வீடுகளில் ஆராதிக்க உதவி செய்கிறாப்பா. உடைய ஜனத்துக்கு நன்மை வரப்பண்ணவே என்று வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே. சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவரே, யோகியின் சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர். பவுலும் சீலாவும் இருந்த சிறையிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்றும் மாறாது இருக்கிறீர். உடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் அவருடைய ஆலயத்துல வந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர் என்று சொல்லி ஒரு மனமாய் கூடி ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க பரலோக தேவன் எங்களுக்கு உதவி ஒத்தாசை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை அங்கீகரி, ஆசீர்வதி, மகிமையுள்ள ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். இவ்வேளையிலே ஜெபிக்கிற மனவாட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறியோர் பெரியோரையும் தேவன் ஆசீர்வதித்து சுகங்களோடு காத்துக்கொள்ளும். கர்த்த தேசத்திலே பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நாளிலே இந்த கொரோனா வைரஸால் தாக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை குணமாக்கும் ஆண்டவரே. உலக நாடுகளிலே
லட்சாதி லட்சங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளிலும் நீ விடுதலை கொடும் ஆண்டு. இந்த கொரோனா வைரஸ் ஒன்றும் இரவுகளால் எல்லாவற்றை அழித்து கர்த்தர் விடுதலையாக ஜெபிக்கிறோம். தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய சமாதானம் உண்டாகட்டும், உடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் எப்படி அந்த ஆராதனை ஆசீர்வதி ஆண்டவரே. எங்கள் தேசத்துல பட்டணங்களிலே சுற்றி பகுதியிலே எங்கெல்லாம் வீடுகளை கூடி ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் அந்த ஆராதனைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். ஊழியர்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, சபை மக்கள் யாவரையும் ஆசீர்வதி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஆண்டவரே தேசத்திலே அப்பா அரசாட்சி அதிகாரிகளை ஆசீர்வதி. ஆண்டவரே போலீஸ் துறை ஆசீர்வதி, சுகாதாரத்துறை ஆசீர்வதி. தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். என்னும் கர்த்தாவே இதை எப்பெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நல்லவர்களை கட்டுப்படுத்த கர்த்தருடைய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பன் பாதுகாத்துக் கொள்ளும். ராணுவ அதிகாரிகள் கூட அநேகளுக்கு இந்த வைரஸ் தாக்கி இருக்கிறது. அநேக டாக்டர் இருந்திருக்கிறார்கள். அநேக போலீஸ் அந்த தொழில்நுட்பங்கள் இது தாக்கி இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவரை குணமாக்கும். கர்த்தர் காத்துக்கொள்ளும். எல்லா மகிமையும் பரலோக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் பரலோக தேவனுக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு உலகத்திற்கு சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.